ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெறைய டைம் கேட்போம். என்ன கேட்போம்? "நீ ஒரு டாக்டரா?" அப்படின்னு கேட்போம். இல்ல "அவ ஒரு டாக்டரா?" இல்ல "அவன் ஒரு டாக்டரா?" அப்படின்னு கேட்போம். "என்னடா அவன் என்ஜினியரா?" அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். அதுக்கும் அடுத்தது வந்து, "அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா? அவன் படிச்சுட்டு இருக்கானா? அவன் விளையாண்டுட்டா இருக்கான்?" அப்படின்லாம் கொஸ்டின் கேட்போம். இல்ல இது கூட கேட்கலாம். "அவன் என்னவா இருக்கான்?" "அவன் டாக்டரா இருக்கானா? அவன் ஒரு டாக்டரா?" அப்படின்னு கேட்கறதுக்கும், "அவன் என்னவாடா இருக்கான்?" அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அதே மாரி, "அவன் படிச்சுட்டு இருக்கானா?" அப்படின்னு கேட்கறதுக்கும், "அவன் என்ன செஞ்சுகிட்டு இருக்கான்?" அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ் கிராமர் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன். கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றதுக்கான டே 5க்கான கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நான் உங்க சம்பத் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும் தமிழ்ல. அதுல வந்து 2ஆ பிரியும். சரிங்களா? தமிழ் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அவன் ஒரு மருத்துவரா? அவன் ஒரு மருத்துவரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். மருத்துவரா? அப்படின்ற கேள்வி. இது கேள்வியா வரும்போது எப்படி வருது இங்கிலீஷ்ல? இஸ் ஹி எ டாக்டர்? அவன் ஒரு எப்போ அவன் ஒரு மருத்துவரா? அப்படின்னு கேட்கும்போது, அவன் இப்போ ஒரு டாக்டரா இருக்கானா? அப்படின்னு தானே அர்த்தம். அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறானா? அப்படின்றது அந்த முழு கேள்வி. ஸோ, அப்ப அத கேட்கும்போது இங்கிலீஷ்ல கேட்கும்போது, இஸ் ஹி எ டாக்டர்? அப்படின்னு அர்த்தம். இஸ் ஹி எ டாக்டர் அப்படின்னா, இஸ் ஹி எ டாக்டர்? அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? தமிழ்ல எப்படி கேட்போம்? "அவன் ஒரு டாக்டரா?" அப்படின்னு தான் கேட்போம். அதே மாரி அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது, அதே மாரி அந்த அசென்ட்ல தான் கேட்கணும். "இஸ் ஹி எ டாக்டர்?" அப்படின்னு கேட்கணும். "இஸ் ஹி இஸ் ஹி எ டாக்டர்?" அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்போ "ஈஸ் ஹி" வந்திருக்கு. அடுத்தது வந்து எ டாக்டர் அப்படின்னு போட்டாச்சு. "இஸ் ஹி எ டாக்டர்?" அப்படின்னா, "அவன் ஒரு டாக்டரா?" அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. அடுத்தது வந்து, "அவன் படிச்சுக்கிட்டு இருக்கானா?" அப்படின்னு கேட்கணும். "இஸ் ஹி ஸ்டடியிங்?" இஸ் ஹி ஸ்டடியிங் அப்படின்னா, அவன் படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த கேள்வியில பாருங்களேன், 2 இடத்துலயுமே ஈஸி தான் வந்திருக்கு. ஈஸி, ஈஸின்னு வந்திருக்கு. ஸோ, அப்போ இந்த இடத்துல வந்து அவன் இந்த மாரி ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, இஸ் ஹி எ டாக்டர்? அப்படின்னும்போது, அவன் ஒரு மருத்துவரா? அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுச்சு இந்த கொஸ்டின். அதே மாரி ஈஸி வந்து ஒரு செயல்னு வரும்போது, அதோட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது, ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது, அத பத்தி பேசுறதுக்கு ஈஸியும் வருது. அப்ப ஈஸியோட வேலை என்ன? ஈஸி அப்படின்னு ஒரு கேள்வியில ஒரு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் முன்னாடி வருதுன்னா, அது எத பத்தி பேசும்? ஒரு ஒருத்தவங்க, இல்ல ஒரு பொருள், ஒரு நவுனு இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றத பத்தி சொல்லும். இல்லன்னா, ஒரு நவுனு என்ன வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியும் பேசும் கேள்வியில. சரிங்களா? அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி WH கொஸ்டின்னா என்னன்னு சொல்லிடுறேன். WH கொஸ்டின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஸ்கூல்ல நெறைய படிச்சிருப்பீங்க. வாட்டு, வென்னு, ஹவ், வேர், ஹூ இது எல்லாமே ஒய் இது எல்லாமே WH டைப்பு. இது ஏன்னா WH அப்படின்ற வார்த்தையில ஆரம்பிக்கிறதுனால இது WH டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த WH கொஸ்டினோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் வந்து உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் வந்து சரியா சொல்ல வைக்கும். அதுதான் WH டைப். இதே எஸ்ஆர்ஓ டைப்னா, அதாவது நான் இப்ப கேட்டேன்ல, ஈஸி அப்படின்னு கேட்டேன்ல, இஷி, ஈஸிலாம் கேட்டேன்ல, அப்ப எஸ்ஆர்ஓ டைப்னா, அந்த கேள்வி வந்து ஆமாவா? இல்லையா? அப்படின்னு பதில் சொல்ல வைக்கும். சரிங்களா? WH டைப்னா சரியான ரீசன சொல்லும். அந்த கேள்விக்குரிய பதில சொல்ல வைக்கும். எஸ்ஆர்ஓ டைப்னா அந்த கேள்வியில இருக்கக்கூடியது வந்து உண்மையா? இல்ல ஆமாவா? இல்லையா? அப்படின்ற மாரி கேள்வி கேட்க வைக்கிறது தான் எஸ்ஆர்ஓ டைப்பு. சரிங்களா? ஓகேவா? இப்ப இந்த WH டைப் பத்தி இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க. எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருவாங்க? வாட் ஆர் யூ டூயிங்ன்னு குடுத்துருக்காங்க. வாட் ஆர் யூ டூயிங்ன்னா என்ன? என்ன செஞ்சுகிட்டு இருக்க? அப்படின்னு அர்த்தம். என்னடா செஞ்சுகிட்டு இருக்க? அப்படின்னு அர்த்தம். இதுவே இன்னொரு மாரி கேட்டோம்னா, வேர் டூ யூ லிவ்? அப்படின்னு கேட்கலாம். நீ எங்க வசிக்கிற? நீ எங்க குடியிருக்க? நீ எங்க தங்கியிருக்க? அப்படின்னு கேட்கறது தான் வேர் டூ யூ லிவ். சரிங்களா? அப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றதுக்கும், வேர் டூ யூ லைவ் அப்படின்றதுக்கும் லிவ் அப்படின்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு. பட் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு WH டைப்னா, முன்னாடி WH கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்தாராம். அதாவது வாட், ஒய், வென்னு, வேர், ஹூ, ஹவ் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினோட முன்னாடி வந்துச்சுன்னா, அதெல்லாம் WH டைப்பா வரும். ஓகேங்களா? ஓகே.
ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து எஸ் ஆர் நோ டைப். எஸ் ஆர் நோ டைப்ல என்ன அப்படின்னா, ஹெல்பிங் வெர்பு ஃபர்ஸ்ட் வரும். ஹெல்பிங் வெர்ப்னா நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? இங்க பாருங்க. ஆமு, ஈஸு, ஆரு, வாசு, வேரு, அடுத்தது வில்லு. இங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, டூ, டிட்டு, டஸ்ஸு, இதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப். இன்னும் நெறைய போயிட்டே இருக்கும். ஹேவ், ஹேஸ் அதெல்லாம். ஸோ, அப்ப இந்த மாரியான வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸ்ல முன்னாடி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எஸ் ஆர் நோ டைப்பா வரும். இந்த இடத்துல பாருங்க, ஆர் யூ ரெடி? நீங்க தயாரா இருக்கியா? நீ தயாரா இருக்கியா? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன வருது முன்னாடி? ஆர் வருது. ஆர் யூ ரெடின்னா, நீ ரெடியா இருக்கியா? அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க டூ வருது. டூ யூ லைக் இங்கிலீஷ்? அப்படின்னா, உனக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா? உனக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா? அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இது 2த்துலயுமே என்ன வருது? டூ வருது, ஆர் வருது. அப்ப இந்த மாரி ஒரு கொஸ்டின்ல ஹெல்பிங் வெர்ப் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா, அது வந்து எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லும் பதிலு? ஒண்ணு எஸ்ஸு, இல்ல நோ அப்படின்னு பதில் வர மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் அப்புறம் கன்டினியூயஸ். ஸோ இதுல கொஸ்டின் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ்? நீ எவ்வளோ வருஷமாடா இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்க? நீ எத்தன வருஷமா இங்கிலீஷ் படிக்கிற? ஸோ இப்போ ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஹேவ் யூ பீன் அப்படின்னு வரும்போது, அது கூட ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை வரும்போது, அது ஒரு செயல் வந்து ரொம்ப காலமா நடந்துக்கிற ஒரு செயல பத்தி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸா அமையும். அப்போ இதுக்கு முன்னாடி ஹவ் லாங் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துட்டோம்னா, ஹவ் லாங்னா எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்னு அர்த்தம். நீங்க லாங்ன்னு வச்சுக்கிட்டு தூரம்னு அங்க போட்டுறாதீங்க. சரிங்களா? அப்ப ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க ஹேவ் யூ பீன் வொர்க்கிங்? வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு அந்த இடத்துல. ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் அப்படின்னா, ஹேவ் யூ பீன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா, அந்த செயல் ரொம்ப காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுவே இந்த இடத்துல ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியர் அப்படின்னா, எனக்காக நீனு சாரி ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியர்னா, இங்க எவ்வளவு காலமா நீ காத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குற கேள்வி. இதுவே இந்த ஹேவ் யூ பீன் எடுத்துட்டு இப்போ ஆன்சர் சொன்னேன்னா, ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 2 ஹார்ஸ். நானு 2 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 2 மணி நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த ஹேவ் யூ பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த செயல் நடக்குதுன்னு அர்த்தம். அது ரொம்ப காலத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஹேவ் யூ பீன் அப்படின்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. புரியுதா? அப்ப அடுத்தது. இந்த சென்டென்ஸ் என்ன? வாட் ஹேவ் யூ டன் டுடே? அப்படின்னும்போது, வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னும்போது, இன்னைக்கு என்ன நீ செஞ்சு முடிச்ச அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க. வாட் முன்னாடி வந்திருக்கு வாட்டு. அதுக்கப்புறம் ஹேவ் யூ டன். ஹேவ் யூ டன் டுடே? இன்னைக்கு நீ என்ன செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னா, வாட் ஹேவ் யூ டன் டுடேனா நீ இன்னைக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 2மே. சரிங்களா? ஓகேவா? இப்போ இங்க பாருங்க. இப்போ யூ ஆர் ஹேப்பின்னு வருது. யூ ஆர் ஹேப்பி. பாருங்க ஐ அம் ஹேப்பின்னு இருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருந்தா இங்க ஐ அம் ஹேப்பின்னு வரும். கேள்வி நம்மள்ட்ட நீ ஹேப்பியா இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது தான் எஸ் ஐ அம் ஹேப்பி அப்படின்னு சொல்லுவோம். நீ ஹேப்பியா இருக்கணும்னு கேட்கும்போது தான் நான் ஹேப்பியா இருக்கிறேன். ஐ அம் ஹேப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே இந்த கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்டதா எஸ் நான் முடிச்சிருக்கேன். நானு வேலையை முடிச்சுட்டேன். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆறு ஹேவ்ல முன்னாடி வரும்போது அந்த செயல் வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர் யூ ஹேப்பின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ள பதில் வந்து எஸ் ஐ எம் ஹேப்பி. இந்த இடத்துல ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல பாருங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எஸ் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு வரும். இதுதான் அந்த ஆன்சர். இந்த இடத்துல திருத்திக்கங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இப்போ சென்டென்சஸ் நிறைய பார்க்கலாம். சென்டென்சஸ் WH டைப்லையும் எஸ்ஆர்ஓ டைப்லையும் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வாட் ஆர் டூயிங் அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டெல் மீ நவ் என்கிட்ட சொல்லு.
என்ன செஞ்சுகிட்டு இருக்க? வாட் ஆர் டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது வேர் டு யூ லிவ் அப்படின்னா எங்க வசிக்கிற? எங்க இருக்கிற? அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேர் டு யூ லிவ் அப்படின்போது எங்க இருக்கிற? சே கிளியர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன். ஒய் ஆர் யூ லேட்? கிவ் ரீசன் அப்படின்போது காரணத்த கேட்குறாங்க. அப்போ அந்த ஒய் அப்படின்ற வார்த்தை காரணத்தை எதையோ ஒரு செயலுக்கான நடந்த காரணத்த பத்தி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா வருது. ஓகேங்களா? அடுத்தது ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? யாரு அப்படின்னு ஹூன்னா யாரு? யாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கேள்விய ஃபார்ம் பண்ணும்போது ஹூ அப்படின்றது யூஸ் ஆகுது. அப்போ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? சேம் நேம் அப்படின்னும்போது உன்னோட ஃப்ரெண்ட் யாரு? பேரு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது. அடுத்து அடுத்து இந்த இடத்துல பாருங்க. ஆர் யூ ரெடி? அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ ஆம் ரெடி. ஓகேங்களா? அடுத்தது டு யூ லைக் இங்கிலீஷ்? சே ஹானஸ்ட்லி. உண்மையாவே சொல்லு. ஹானஸ்ட்டா சொல்லு. உனக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா? நீ இங்கிலீஷ்ல விரும்புறியா? அதாவது உனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு பிடிக்குமான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டு யூ லைக் இங்கிலீஷ்னா எஸ் ஐ லைக் இங்கிலீஷ். ஓகேங்களா? அடுத்தது கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? அப்படின்னா பாருங்க கேன்லாம் வருது. கேன், குட், மே, மைட் இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்தா முதல்ல வந்தா கூட அதுக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ட்ரை நவ் அப்படின்னு இருக்கு. நீ இங்கிலீஷ் பேச முடியுமா உன்னால? வேணா ட்ரை பண்ணி பாரேன். ட்ரை நவ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வில் யூ கம்ப்ளீட் டுமாரோ? சாரி வில் யூ கம் டுமாரோ அப்படின்னா நீ நாளைக்கு வருவியா? அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வில் அப்படின்றது எதை சொல்லுது? நாளைக்கு ஒரு செயல் நடக்க போறத பத்தி பேசக்கூடிய வார்த்தை தான் வில்லு. ஓகேங்களா? அப்போ இத்தனை சென்டென்சஸ் இருக்கு. மத்த எல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க மறக்காம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் நாளைக்கு இன்னொரு கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு இன்கேஸ் பெய்ட் கிளாஸு இல்லை நோட்ஸ் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் சாரி யூடியூப் சேனலோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இல்லைன்னா 9159574284 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் இருக்குது. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை படிங்க. ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. நம்ம நாளைக்கு இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை டேக் கேர்.